வணக்கம். திரையரங்கம் லவ் மேரேஜ். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விக்ரம் பிரபு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சண்முக பிரியன். இதில் கதாநாயகனாக வரக்கூடிய விக்ரம் பிரபுவினுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் ராமச்சந்திரன். அவருடைய தந்தையாக வருபவர் கஜராஜ். அவருடைய தாய் மாமனாக வருபவர் அருள்தாஸ். இவர்கள் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர்கள். அங்கு ஒரு துணிக்கடையை நடத்தி கொண்டிருப்பவர் ராமச்சந்திரனாக வரக்கூடிய விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவிற்கு இப்போது 33 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண் மணமகளாக கிடைக்காததால் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. 33 வயசு ஆகியிருக்கும்போது அந்த ஆளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்து விடுகிறார்கள் பெண்கள் அனைவருமே. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவர்கள் பார்க்கிறார்கள். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஒரு திருமண மண்டபம் காட்டப்படுகிறது. திருமண மண்டபத்திற்கு வெளியே மணமகனுடைய பெயர் இருக்கிறது. விக்ரம் பிரபு காட்டப்படுகிறார். விக்ரம் பிரபு ஆடை அணிந்து அறைக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். அதை வீடியோ ஃபோட்டோகிராஃபராக வரக்கூடிய ரமேஷ் திலக் படம் பிடிக்கிறார். அப்போது வாய்ஸ் ஓவரில் கூறப்படுகிறது, ராமச்சந்திரனுக்கு இப்போது திருமணம் நடக்கிறது. இப்போது திருமணம் நடக்கிறது என்றால் இந்த நிலை வருவதற்கு அவன் எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர். அதற்கு பிறகு நமக்கு இதற்கு முன்பு நடைபெற்ற காட்சிகள் காட்டப்படுகின்றன. இப்போ நான் சொன்ன விஷயம், கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்த பிறகு அந்த மணமகளுடைய குடும்பம் காட்டப்படுகிறது. அது ஒரு நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மணமகளுடைய பெயர் அம்பிகா. அந்த அம்பிகாவுக்கு ஒரு தங்கை, அவளுடைய பெயர் ராதா. இது நிச்சயதார்த்தம் தான். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அதை தொடர்ந்து வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்லாம் கூட வந்திருக்காங்கல்ல, ரமேஷ் திலக்லாம் வந்திருக்காருல்ல. விக்ரம் பிரபுவையும் அம்பிகா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சுஸ்மிதா பட்டையும் மிகவும் நெருக்கமாக நிற்க வைத்து பலவிதமான போஸ்களில் இருவரையும் செயல்பட வைத்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய உதவியாளருடன் ரமேஷ் திலக். இப்படி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது ஒரு திடுக்கிடக்கூடிய அறிவிப்பு வருகிறது. கோவிட்-19 இன்றைக்கி இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கணும், வாகனங்கள்லாம் ஓடக்கூடாது, வெளியே யாருமே ஆட்கள் வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அனைவரும் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் நரேந்திர மோடி பேசுகிறார். அதை தொடர்ந்து இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்ப முடியாத சூழ்நிலை, அனைவரும் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. அதற்கு பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அந்த தீர்மானம் என்ன என்றால், இவங்க வெளியூருக்கு போக முடியாது, அங்கே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது திருமணத்தையே மிகவும் எளிமையாக அந்த வீட்டிலேயே வச்சு நடத்திட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாகி அதற்கு விக்ரம் பிரபுவும் சரி என சம்மதித்து அப்படி வரும்போது சிறிதும் எதிர்பாராமல் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்று விடுகிறது. மணமகளாக இருக்க வேண்டிய அம்பிகா, அவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான் என்பதும் அந்த காதலனை தேடி அந்த வீட்டை விட்டு ஓடி விடுகிறாள் என்பதும் காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு வேறு என்ன செய்வது அப்படின்னு இருக்கும்போது அந்த அம்பிகாவின் தங்கையாக இருக்கக்கூடிய ராதா, படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்தே விக்ரம் பிரபுவோட ரொம்ப க்ளோஸாக அந்த பொண்ணு நல்லா பேசும், துருதுருன்னு பேசும். அக்கா ரொம்ப அமைதியான பொண்ணு, தங்கச்சி அப்படி இல்லை, வெளிப்படையாக நிறைய பேசக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு விக்ரம் பிரபுட்ட சொல்லும், அதாவது வேறு ஒருத்தராக இருந்தால் இதை பெரிய பிரச்சனை ஆக்கி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஆக்கியிருப்பாங்க. நீங்கள் உண்மையாகவே மிகவும் அருமையான நல்ல மனிதர், இந்த மேட்டரை பெருசாகவே எடுத்துக்கிறாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அருமையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதற்கிடையே இவர்கள் இருவருமே மனதை விட்டு பேசக்கூடிய சில காட்சிகள் நமக்கு காட்டப்படுகின்றன. நம்ம கூடயே நிரந்தரமாக இருக்கணுன்றவங்க யார் என்னைக்கு வராங்களோ அதுவரை நடுவில் வந்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் போய்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அருமையான உரையாடல் அது. தாய் மாமனாக வரக்கூடிய அருள்தாஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவார், பெர்மிட். அந்த பெர்மிட் வந்த பிறகு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி கவலை தோய்ந்த முகத்துடன் கிளம்பி போகும்போதே வாகனத்தை நிறுத்திடுவார் ராமச்சந்திரனாக வரக்கூடிய விக்ரம் பிரபு. அவர் சொல்வார், நான் மனசுக்குள்ளே தீர்மானம் எடுத்துட்டேன், அந்த பொண்ணை ராதாவை நான் திருமணம் செஞ்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சிக்கல்னா, அந்த ராதான்ற பொண்ணு ஏற்கனவே விக்ரம் பிரபுவுக்கு அக்காவாக வரக்கூடிய லேடி, அவங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே தான் பிரசவம் ஆகிருக்கும்.
அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில். அதெல்லாம் ரொம்ப அருமையான சீனு. அப்போ அவங்க கேட்கும்போது படிப்பை முடிச்சுட்டு 3 வருஷம் நான் வந்து சொந்தத்தில் வந்து தொழில் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஆரம்பித்து பலமாக காலை ஊன்ன பிறகு தான் கல்யாணம் அப்படின்ற அந்த விஷயமெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ கல்யாணம்ன்றது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா இப்போவே 33 வயசு, அப்போ 36 வயசு அப்படின்ற மாதிரி ஆயிரும்ல. அதை வந்து கஜராஜ் அப்பா கேரக்டரில் வரக்கூடிய கஜராஜ் சொல்லுவார், இன்னும் இப்போவே உனக்கு 33 வயசு ஆச்சு, இன்னும் 3 வருஷம் நீ வந்து அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பியா? அப்படி சொன்ன பிறகு திரும்பி எல்லாருமே வருவாங்க. மாடியில் இருக்கக்கூடிய ராதா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மீனாட்சி தினேஷிடம் சென்று விக்ரம் பிரபு சொல்லுவார், இன்னும் 3 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்க, பரவாயில்ல, 3 வருஷம் உனக்காக நான் காத்திருக்கேன். என்ன அந்த 3 வருஷம் ஆகும்போது எனக்கு 36 வயசாயிரும், முடி கொஞ்சம் நரைச்சிரும், அது உனக்கு பெருசாக ப்ராப்ளம் எடுக்க மாட்டேல நீ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்பா. அவளும் அதை பெருசாக எடுத்துக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மீது காதலுடன் அந்த இளம்பெண் சாய்வாள். இப்போ படத்தினுடைய ஆரம்ப காட்சி, அந்த திருமண மண்டபம், திருமண ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அம்பிகாவை திருமணம் செய்து கொள்வதாக இருந்த ராமச்சந்திரன் அம்பிகாவின் தங்கையான ராதாவை தன்னுடைய 36வது வயதில் திருமணம் செய்து கொள்வதாக இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி நமக்கு காட்டப்படுகிறது. படத்தை பார்த்து கொண்டிருக்கும் நாமும் அவர்களுடைய சந்தோஷத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி கடலில் மூழ்குகிறோம். அருமையான திரைக்கதையுடன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ராமச்சந்திரன் என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக விக்ரம் பிரபு நடித்திருக்கிறார். அவரை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த ராமச்சந்திரன் என்ற கதாபாத்திரம் இந்த அளவிற்கு சிறப்பாக இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அம்பிகா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சுஷ்மிதா பட் அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். ராதாவாக நடித்திருக்கக்கூடிய மீனாட்சி தினேஷ் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். மிகச்சிறந்த திறமைகளை கொண்ட இந்த இளம் நடிகையை நம்முடைய பட உலகம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு அருமையான நடிகை தமிழ் பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார் என்ற சூழல் உண்டாகும். அருள்தாஸ் படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்து நம்முடைய அனைவருடைய உள்ளங்களிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கிறார். அதே போல அம்பிகா ராதா இருவருக்கும் தாய் மாமனாக வரக்கூடிய முருகானந்தம் தன்னுடைய தனித்துவ நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி நம்முடைய கைத்தட்டல்களை பெறுகிறார். படத்தில் 2 காட்சிகளில் கௌரவ கதாபாத்திரத்தில் அரசியல்வாதியாக சத்யராஜ் வருகிறார். இதை ஒரு இன்ப அதிர்ச்சி என்றே கூறலாம். அம்பிகாவின் காதலராக வரக்கூடிய ரியோராஜ் கேமியோ அப்பியரன்ஸ் என்ற முறையில் ஒரே ஒரு காட்சியில் வருகிறார். விக்ரம் பிரபுவின் தந்தையாக வரக்கூடிய கஜராஜ் தன்னுடைய இயல்பான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்குகிறார். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் சான் ரோல்டன். பாடல்களை நம் மனதில் பதியக்கூடிய அளவிற்கு இவர் அமைத்திருக்கிறார். படத்தினுடைய பின்னணி இசை கதையுடன் நன்கு இணைந்து பயணிக்கிறது. மதன் கிறிஸ்டோபர் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அருமையான குடும்பத்தனமான காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படத்திற்கு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையால் இவர் பெருமை சேர்க்கிறார். சண்முக பிரியன் அருமையாக இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை குடும்பத்துடன் சென்று பார்க்கலாம். நல்ல திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் லவ் மேரேஜ் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.